இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. திருச்சி பஞ்சப்பூரில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்கும் NDA கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து எமது செய்தியாளர் தாமரைக்கனி வழங்கும் தகவல்களை கேட்போம். தாமரைக்கனி, தற்பொழுது இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய பிரதமர் மோடி பங்கேற்கும் இந்த NDA கூட்டணியின் பிரம்மாண்ட பொதுக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகள் தற்பொழுதைய நிலையில் எப்படி போய்கொண்டிருக்கிறது? முழு விவரங்கள் என்ன? திருச்சி மாவட்டம் பஞ்சப்பூர்ல இன்று மாலை தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய மாபெரும் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்வதற்கு பிரதமர் மோடி தமிழகம் வந்திருக்கிறார். குறிப்பாக பிரதமரினுடைய பயணத்தை பொறுத்தவரை இன்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பிலுடைய அந்த பொதுக்கூட்டம் மற்றும் அரசு நிகழ்ச்சி என 2 நிகழ்ச்சியில இன்றைய தினம் திருச்சியில் வந்து அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். குறிப்பாக கொச்சியிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வரக்கூடிய பிரதமர் மோடி அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சப்பூர் பகுதிக்கு வர இருக்கிறார். அங்கு 2 மேடைகள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு மேடையை பொறுத்த வரைக்கும் ஒரு மேடையில் அரசு நிகழ்ச்சி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த அரசு நிகழ்ச்சியில் எரிசக்தி, நெடுஞ்சாலை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுத் துறைகளை சேர்ந்த சுமார் 5655 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்க இருக்கிறார். இது மட்டும் இல்லாமல் 5 வழித்தடங்களுக்கு புதிய ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைக்க இருக்கிறார். இந்த அரசு நிகழ்ச்சி முடிந்த பிறகு அங்கிருந்து அருகாமையில் இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய பொதுக்கூட்டத்தில் அவர் கலந்து கொள்ள இருக்கிறார். இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் ஏற்கனவே மதுராந்தகம், மதுரை என 2 இடத்துல தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த பொதுக்கூட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது. 3வது கூட்டமாக இந்த தினம் திருச்சி அந்த பஞ்சப்பூர் பகுதியில் நடைபெற இருக்கிறது. இந்த கூட்டத்தில் பொறுத்த வரைக்கும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அனைத்து கட்சி தலைவர்களுடைய எடப்பாடி பழனிசாமியா இருக்கட்டும், அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி, அதுபோல் இந்திய ஜனநாயக கட்சியினுடைய நிறுவனர் பாரிவேந்தர், அது ஜான் பாண்டியன் உள்ளிட்ட பலரும் இந்த நிகழ்ச்சியில் வந்து இன்றைய தினம் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இன்று மாலை 5 மணி அளவில் இந்த நிகழ்ச்சி என்பது தொடங்கப்பட இருக்கிறது. தற்போது இந்த கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதற்கான மேடை அமைக்கக்கூடிய பணிகள் என்பது தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது மேற்கூரை கூடிய அந்த கூட்டம் என்பது நடைபெறுவதற்கான அனைத்து பணிகளையும் தற்போது மத்திய இணையமைச்சர் கூடிய எல்முருகன் தான் இதற்கான பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். தற்போது எல்முருகன், அதுபோல் நயினார் நாகேந்திரன் அனைவருமே தற்போது அந்த மேடையினுடைய அனைத்து பணிகளையும் தீவிரமாக பார்த்துக் கொண்டுள்ளார்கள். அந்த காட்சி தான் தொடர்ந்து நம்மால் பார்க்க முடிகிறது. எனவே தேர்தல் இன்னும் 1-2 வாரங்கள்ல தேதி என்பது அறிவிக்கப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில தான் அனைத்து கூட்டங்களையும் தற்போது பாஜக சார்பில் மும்முரமாக பணிகள் என்பது ஏற்பட்டு வருகிறது. தேர்தலுடைய தேதிகள் அறிவிக்கப்பட்ட பிறகு தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலும் மீண்டும் தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய அந்த பொதுக்கூட்டம் என்பது நடைபெறும். அனைத்து பகுதிகளிலும் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா என பலரும் இனி வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் வந்து இந்த அரசியல் பொதுக்கூட்டங்களை நடத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி தாமரைக்கனி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.